ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்ட்டான பட் கொஞ்சம் கூட கசப்பு இல்லாத ஒரு ஸ்பெஷல் பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இந்த பாவக்காய் குழம்பு கசப்பே பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டாக இருக்கும். இதை இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த குழம்பு எப்படி ஈஸியாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த குழம்புக்கு நம்ம கடாயை வச்சுட்டு அதில் ஆயில் விட்டுட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாவக்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்துட்டு எதுக்காகன்னா, நம்ம பாவக்காயில் இருக்கிற கசப்பை தனியாக எடுக்கிறதுக்காக தான் இதை நம்ம எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணுறோம். ஸோ நல்லா வதக்கிடுங்க. இந்த வதக்கும் போதே பார்த்திங்கன்னா பாவக்காவும் எண்ணெயில் சேர்ந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10% அளவுக்கு வெந்துருச்சு. இதை நல்லா அப்படியே திருப்பி விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு இந்த எண்ணெயில் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 10% ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நான் வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தாளிச்சிடலாம். என்னென்ன பொருள் சேர்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். 150லேருந்து 200 கிராம் அளவுக்கு போட்டுட்டு அது கூடவே நான் துருவின தேங்காய் நான் மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கேன். இந்த துருவின தேங்காயும் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம பொடி சேர்த்த ஆரம்பிச்சிடலாம். என்னென்ன பொடி ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ரோஸ்ட் பண்ண இப்போ தெரியுதுங்களா, அந்த தேங்காய் அந்த மசாலா எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து எல்லாத்தையும் உள்ளே எடுத்துரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதையும் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இதை நல்லா ஆறட்டும். இது ஆறுற அந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளி, இந்த 2 தக்காளியும் நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி மசாலாவுக்கு வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இந்த தக்காளியும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். பாருங்கள், ஃபைன் பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ குழம்புக்கு மசாலா ரெடி. அதேமாதிரி குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சிட்ருக்கிற அந்த டைமில் நீங்கள் வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 25 to 50 கிராம் அந்தளவுக்கு போதும். அதையும் போட்டுட்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு கத்து கருவேப்பிலை இதையும் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போது நம்ம தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, எண்ணெயில் வதக்கி அந்த பாவக்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் ஒன்று சேர வதக்கி விட்டுடலாம். இப்போது மசாலா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த மசாலா பேஸ்ட்டை இந்த பாவக்காய் மற்ற திங்ஸ்லலாம் படுற மாதிரி நல்லா நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்து புளியை ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து அந்த தண்ணி கரைச்சிட்டு அதே தண்ணியை மசாலா அரைச்சி அந்த மிக்ஸி ஜாரில் மீதம் இருக்கிற அந்த மசாலாக்குள்ளே ஆட் பண்ணி அதையும் இப்போ குழம்பு கூட ஆட் பண்ணிட்டோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். இந்த மஞ்சள் பொடி போடாமையே குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான அளவு உப்பு வேணுமோ அந்த உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் உங்கள் குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ்க்குள்ளே திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து குழம்பு அந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த வெந்தயத்தோட மனம் அதெல்லாம் சூப்பராக இருந்தது. இப்போது பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிற 1 ஸ்பூன் வெல்லத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த புளியோட பச்சை ஸ்மெல்லும் போயிடும். இப்போது அந்த வெல்லமும் போட்டிருக்கோம். இப்போ அதை மூடி வச்சு அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ரொம்ப டேஸ்டியான சத்தான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இது மதியம் லஞ்ச் பாக்ஸ்க்கு இல்லைனா லஞ்சுக்கு அந்த மாதிரி டைம்லலாம் செஞ்சால் சூப்பராக இருக்கும். இதோ நம்மளோட சூப்பர் டேஸ்டியான கசப்பில்லாத பாவக்காய் குழம்பு ரெடி. உங்களுக்கு ஒரு வாய் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.